ரவிக்கும் மீனாக்கும் ரெண்டு குடும்பத்துல இருக்கிறவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரவி பணக்கார வீட்டு பையன், ஆனா மீனா ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் புத்திசாலித்தனமான பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சு மீனா புகுந்த வீட்டுக்கு போகும்போது மீனாவுடைய அம்மா, இங்க பாரு மீனா, நம்ம ஏழை வீட்டு ஆளுக, நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதோ ஒரு பணக்கார வீட்டுக்கு. எனக்கு தெரியும் நீ எல்லாமே சரியாதான் பண்ணுவேன்னு. இருந்தாலும் என்கிட்ட பேசுற மாதிரி எதிர்த்து பேசுறதோ வாய் அடிக்கிறதோ இருக்க கூடாதுமா அப்படின்னு அவளுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப மீனா, அம்மா, எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ கவலைப்படாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா புகுந்த வீட்டுக்கு போனா. மறுநாள் காலையில மாமியார் வீட்டுல, யா மீனா, இங்க வா. என்னங்கத்த? இங்க வாரு, இன்னைக்குதான் உனக்கு கல்யாணமாயி முதல் நாள். போய் உனக்கு என்ன தெரியுமோ அது சமைச்சு கொண்டு வா அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி சொல்லும் போது மீனா யோசிச்சுக்கிட்டே போனா. கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சமைச்சா. எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டு டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சா. அப்போ மீனா மனசுக்குள்ள, நம்ம முதல் முறையா சமைச்சிருக்கோம், நம்ம சமைச்சத சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே நம்மள புகழ்ந்து தள்ள போறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள மீனாக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. மீனாவும் எல்லாத்துக்கும் பரிமாறினா. ரவி சாப்பிட்டு பார்த்துட்டு, மீனா, சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்க அம்மா செய்யற மாதிரியே இருக்கு அப்படின்னு ரவி சொல்லும் போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, பரவாயில்ல, ஏதோ சமைச்சிருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா சொன்னாங்க. அப்போ ரவியோட அக்கா சீதா, டே ரவி, உனக்கு என்ன நாக்கு செத்து போச்சா என்ன? நம்ம அம்மா சமையலோட இந்த சமையல ஒப்பிட்டு பேசுற? நம்ம அம்மா சமையலு சூப்பரா இருக்கும், இது என்னடானா ரசத்துல காய்கறி போட்ட மாதிரி இருக்கு, எங்க அம்மா அளவுக்கெல்லாம் யாரும் சமைக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா பேசினா. அப்ப ரவி, அக்கா, இது கூட ரசத்துல காய்கறி போட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா அன்னைக்கு நீ சமைச்சியே அது தண்ணில மஞ்சத்தூளையும் காய்கறியும் போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசினா. அதை கேட்ட மீனாக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் சிரிப்பு தாங்கல. அப்போ சீதா மனசுக்குள்ள, நேத்துதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள பொண்டாட்டிக்கு இப்படி சப்போர்ட் பண்றான் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு மீனாவை பார்த்து மறைச்சா. இப்படியே ஒரு 2 நாளும் போச்சு. மீனாவும் ரவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மீனா தான் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா. லக்ஷ்மி அம்மா எந்த உதவியுமே பண்ண மாட்டாங்க. சீதாவும் எதுவும் பண்ண மாட்டா. ஆனா மீனா கிட்ட இருந்து வேலை மட்டும் வாங்கிப்பா. இப்படித்தான் ஒரு நாள் மீனா வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அங்க சீதா வந்தா. இங்க பாரு மீனா, எனக்கு ஒரு காஃபி வேணும், சீக்கிரமா போய் போட்டு கொண்டு வா. அக்கா, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கங்கா, பாதிலேயே நிக்குது, இத முடிச்சிட்டு போய் உங்களுக்கு காஃபி போட்டு தரனே. இல்லைனா நீங்க சுத்தம் பண்றீங்களா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட சீதா, என்னது, நான் கிளீன் பண்ணணுமா? என்ன உன்ன மாதிரி பிச்சைக்கார வீட்டுல இருந்து வந்தவ நினைச்சியா? இந்த மாதிரி ஒன்னும் இல்லாதவங்க வீட்டுல இருந்து உன்னை எடுத்தது எதுக்காக? சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருக்கிறதுக்கு தான், புரியுதா அப்படின்னு மீனா கிட்ட கத்திட்டு ஹாலுக்கு கோவமா வந்தா. அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா, ஏண்டி தலை வலிக்குது, காஃபி குடிக்க போறேன்னு சொன்னீங்க, காஃபி குடிச்சியா என்ன? உன் மருமக வீட்டு வேலை செஞ்சாதான் காஃபி போட்டு தருவாளாம், நீ சும்மா தானே இருக்க, வீட்டுல இருக்கிற வேலைய பாரு, போட்டு தரேன்னு சொல்றா அப்படின்னு இது அதுன்னு வத்தி வைக்க ஆரம்பிச்சா. அத கேட்ட கோபமான லக்ஷ்மி, ஏ மீனா, இங்க வா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணவே வேலை செய்ய சொல்லுவ? இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் உன வச்சிருக்கோம். என் பொண்ணு இந்த வீட்டை இளவரசி, இனிமேல் அவ என்ன சொன்னாலும் அத செய்யி, அத மீறி ஏதாவது பண்ணுன உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, முதல்ல அவளுக்கு காஃபிய போட்டு கொண்டு வந்து கொடு அப்படின்னு கடுகடுன்னு பேசினாங்க. மீனாவும் அழுதுகிட்டே உள்ள போய் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. சீதாவும் அத குடிச்சிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சா. அதோட நிறுத்தாம சாயங்காலம் ரவி வந்ததுக்கு அப்புறமும், டே, உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னக்கா ஆச்சு, வேலை செஞ்சாதான் சமைச்சு தருவாளா அப்படின்னு அம்மா கிட்டயே சண்டை போட்டா.
அம்மா ரொம்ப கோவமாயிட்டாங்க. உன் பொண்டாட்டிய கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுடா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா சொல்ற? மீனா அப்படியெல்லாம் பண்ற பொண்ணு இல்ல. அம்மா எது சொன்னாலும் சரி சரின்னு தான் சொல்லுவா. அப்போ நான் தான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன். வேணும்னா போய் அம்மா கிட்ட கேளு. அப்படின்னு சொல்லும்போது ரவியும் அவங்க அம்மா கிட்ட வந்தா. அம்மா, என்னம்மா ஆச்சு? சீதா ஏதேதோ சொல்றா. மீனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா? அப்போ லக்ஷ்மி அம்மா, டேய், அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப தாண்டா திமிராயி போச்சு. சீதா ஒரு காஃபி கேட்டா, வீட்டு வேலை செஞ்சாதான் காஃபி போட்டு தருவேன்னு உன் பொண்டாட்டி சொல்றா. இதெல்லாம் சரியா இல்லடா. ரவி, நீ கூட நேத்து வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ற. நீயும் எல்லோர் மாதிரியும் பொண்டாட்டி வந்ததும் அம்மாவை மறந்துட்டடா. அப்படின்னு திட்டுற மாதிரி திட்டிட்டு உள்ள போனா. ரவியும் லக்ஷ்மி கோவமா இருக்கிறத பார்த்து மீனா கிட்ட போய், மீனா, இங்க பாரு. எங்க அம்மா கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி சீதாவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அதனால ஏதாவது சொன்னாங்கன்னா அது பெருசா எடுத்துக்காத. இனிமேல் அவங்கள எதிர்த்து பேசாம அவங்க சொல்றத மட்டும் செய். அப்படின்னு சொல்லும்போது மீனாவும், சரிங்க, இனிமேல் நான் அத்தை சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு மீனாவும் தான் ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்னு அத புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொன்னா. அடுத்த நாள் காலையில மீனா வீட்டுக்கு மாப்பு போட்டுட்டு இருந்தா. அத கவனிக்காத சீதா தண்ணியில காலை வச்சு வழுக்கி கீழே விழுந்தா. ஐயோ அம்மா, இங்க பாருமா, வேணும்னு தண்ணி ஊத்தி வச்சிருக்கா. அச்சோ சீதா, நான் தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேனே, நீ கவனிக்காம வந்துட்ட. வேணும்னே தண்ணிய ஊத்தி கீழே விழுக வச்சுட்டு இப்ப சமாளிக்க பாக்குறியா? எங்க அம்மா நேத்து உன்னை திட்டினாங்கல்ல, அத மனசுல வச்சுட்டு தான் இன்னைக்கு நீ என்ன பழி வாங்கியிருக்க. சத்தத்தை கேட்ட லக்ஷ்மி அம்மா வெளியே வந்தாங்க. ஐயோ, என்ன ஆச்சுடி? ஏன் கீழே விழுந்து கிடக்குற? அம்மா, இவ தண்ணிய ஊத்தி வச்சு என்ன கீழே விழ வச்சுட்டாமா. ஏன் மீனா, நேத்து தான் என் பொண்ணு கிட்ட எதையும் வச்சுக்காதேன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு மீனா திட்டும்போது, இல்ல அத்தை, நான் வேணும்னுலாம் பண்ணல அப்படின்னு மீனா சொல்லும்போது லக்ஷ்மி அம்மா அத காதலையே கேக்கல. மீனாவ கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. மீனா அழுதுகிட்டே மீதி இருக்கிற வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சா. எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமா காய்கறி வாங்கறதுக்காக வெளியே வந்தா. அப்போ பக்கத்து வீட்டு பங்கஜமாமி, என்ன புது பொண்ணே, எப்படி இருக்க? மீனா ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வெளியே எதுவும் காட்டாம தன் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு, ரொம்ப நல்லா இருக்கேங்கா, இங்க இருக்கிறவங்க என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது அதை கேட்ட பங்கஜமாமி, சும்மா சொல்லாத மீனா. உன் அத்தையும் நாத்தனாரும் சரியான சிடுமூஞ்சிக. இவ்வளவு நாளா பக்கத்துல குடியிருக்கனே, இது கூட தெரியாதா எனக்கு? அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட மீனா, அப்படியெல்லாம் இல்லக்கா, அவங்க பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசினா. அத தூரத்துல இருந்து பார்த்த சீதாவுக்கு மீனா பக்கத்து வீட்டு பங்கஜமாமி கூட சிரிச்சு பேசுறத சுத்தமா பிடிக்கல. மறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்பதான் ரவி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா. ரவிய பார்த்த சீதா அழுகிற மாதிரி நடிச்சா. அப்ப ரவி, என்ன சீதா, ஏன் அழுதுட்டு நிக்கிற? எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா? உன் பொண்டாட்டி தண்ணிய ஊத்தி எனக்கு கீழே விழுக வச்சா. விழுக வச்சது மட்டும் இல்லாம கை தட்டி சிரிச்சா. இப்போ நான் கீழே விழுந்தத பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காடா. நீதான் நாங்க சொல்றத எதுவுமே நம்ப மாட்டையே. அங்க பாரு, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ரவி பார்க்கும்போது மீனாவும் அவங்கள பத்தி எதுவும் தப்பா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, அக்கா, அதுவும் என் நாத்தனார் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாலும் காமெடியா தான் இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு கூட ஒரு விஷயம் பண்ணாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை கேட்ட ரவி, நான் கூட இவளை என்னமோ நினைச்சேன், ஆனா இவ இப்படி இருக்காளே அப்படின்னு ரவிக்கு மீனா மேல கோவமும் வந்துச்சு, தப்பான அபிப்பிராயமும் தோணுச்சு. கோவத்தோடையே வீட்டுக்குள்ள போனா. பேசிட்டு இருந்தத தப்பா புரிஞ்சுகிட்ட ரவி கோவமா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மீனாவும் வீட்டுக்குள்ள வந்தா. ரவிய பார்த்த மீனா, ஏங்க, நீங்க எப்போ வந்தீங்க? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. உனக்கு எங்களை பாக்குறதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு?
அதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே. அம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உனக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க போல அப்படின்னு ரவி சொல்லும்போது மீனாக்கு ஒண்ணுமே புரியல. மீனா பேச வர்றதுக்குள்ள ஆமா, எங்க அக்காவை பத்தி நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டு அடுத்த நாள் காலையில மீனா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. பேசாமையே ஆபீஸ்க்கும் கிளம்பி போனா. மீனா ரொம்ப குழம்பி போய் நின்னுட்டு இருந்தா. இவருக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப குழப்பமாவே இருந்தது. அந்த குழப்பத்தோடவே அன்னைக்கு சாயந்தரம் மார்க்கெட்டுக்கும் போனா. போற வழியில ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது. என்ன இந்த சிரிப்பு சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா. அப்ப தூரத்துல சீதா ஒரு பையன் கூட கைய பிடிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அத பார்த்த மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அவ எதையும் வெளியே காட்டாம திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிச்சா. அப்போ எதார்ச்சியா திரும்பி பார்த்த சீதா மீனா போறதையும் கவனிச்சா. ஐயோ, இவளா? ஒருவேளை நம்மள பாத்திருப்பாளோ அப்படின்னு சீதா பயத்தோட பேசும்போது அங்கிருந்த சுரேஷ், என்ன சீதா, யார் அவங்க? அவங்கள பார்த்து நீ ஏன் இப்படி பேசுற? அவ என்னோட அண்ணிதான், நம்மள பாத்திருப்பாளோன்னு நினைக்கிறேன். சரி சுரேஷ், அவ வீட்டுக்கு போய் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் அங்கிருந்து கிளம்பி போனா. மீனா வீட்டுக்கு வந்ததும் எதுவுமே சொல்லல. பின்னாடியே சீதாவும் வந்தா. அப்ப ஹால்ல லக்ஷ்மி அம்மாவும் ரவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா ரவி, நம்ம சீதாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்க தான், நல்ல குடும்பம். சீதாவுக்கு அந்த பையன் கண்டிப்பா சரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? ஆமாமா, எனக்கும் அந்த குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும். அந்த பையன் கூட ரொம்ப நல்லவமா. அப்போ வீட்டுக்குள்ள வந்த சீதா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா. என்ன சீதா, நீ என்ன சொல்ற அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சீதாவை பார்த்து கேக்கும்போது அப்ப மீனா, ஏங்க எதுக்கும் உங்க அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களே, ஏன்னா அவங்க வேற யாராவது அப்படின்னு சொல்ல வரும்போது சீதா மனசுக்குள்ள இவன் நம்மள பத்தி சொல்லிருவா போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு, அம்மா, இத பத்தி நம்ம அப்புறமா பொறுமையா பேசலாமா? அதுக்கு முன்னாடி நான் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லி மீனாவை தனியா கூட்டிட்டு போனா. ஏ மீனா, இன்னைக்கு நீ என்ன பார்க்ல பார்த்ததானே? அதத்தானே அம்மா கிட்ட சொல்ல வந்த? ஆமா, நீங்க இன்னைக்கு பார்க்ல இருந்தத நான் பார்த்தேன். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா அது அத்தை கிட்ட சொல்லலாமே. அவங்க உங்களுக்கு நிறைய இடத்துல வரன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வயசான காலத்துல அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும்? எதை எப்ப சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு ஒண்ணு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த விஷயத்த பத்தி வேற யாராவது கிட்ட சொன்னீனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து போனா. அப்படியே சீதா லக்ஷ்மி அம்மா வீட்டுல இல்லாத போது போன்ல பேசுறதும் வெளியே போறதுமா இருந்தா. இதையெல்லாம் கவனிச்ச மீனா யார்கிட்டயுமே சொல்ல முடியாம இருந்தா. இப்படியே கொஞ்ச நாளும் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா சீதா கிட்ட, அம்மாடி சீதா, உனக்கு பார்த்த மாப்பிள்ள டீச்சர் வேலை பாக்குறாருமா, கவர்மெண்ட் வேலை, கை நிறைய சம்பளம், உன்ன ரொம்ப நல்லா பாத்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்ப சீதா, இதுக்கு மேல பொறுமையா இருந்தோம்னா அந்த பையன் கூட கல்யாணமே பண்ணி வச்சிடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, அம்மா, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குமா. அவனும் நீங்க பார்த்த மாப்பிள்ள மாதிரியே பெரிய பணக்காரமா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பமா அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி அம்மாவும் பொண்ணு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனானா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு, சரிம்மா, அந்த பையனை வர சொல்லு, நம்ம அண்ணங்கிட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்தோடவே பையனை பாக்குறதுக்காக போனா. சுரேஷ், எங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நாளைக்கே உங்க அம்மாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது சுரேஷும், அப்படியா சீதா, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கே எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சுரேஷ் சொன்னதுக்கு அப்புறம் சீதா அங்கிருந்து கிளம்பி போனா. சீதா கிளம்பி போன உடனே சுரேஷ் பக்கத்துல இருந்த பையன், டே மச்சான், நீயே ஒரு ஏழை வீட்டு பையன், டைம் பாஸுக்கு தான் பணக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. இவ என்னடான்னு பார்த்தா கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கா. டேய், இதெல்லாம் சரிப்பட்டு வரலடா. இவள சீக்கிரம் கழட்டி விட்டுரு. டேய், இவள் லவ் பண்ணும்போதே நிறைய செலவு பண்றா. இதுல கல்யாணம் வேற. பணத்தை கறக்கிற வரைக்கும் கறந்துட்டு கடைசியா உன்ன மாதிரி ஏழை விட்டு பொண்ணையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கழட்டி விட வேண்டியது தாண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத சீதாவை பின்தொடர்ந்து போன மீனா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியானா. இத பத்தி சீதா கிட்ட போய்
அக்கா நீங்க காதலிக்கிற பையன் நல்லவன் இல்லக்கா, அவன் உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கான், பணக்காரன் அப்படின்னு பொய் சொல்லிதான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கான் அப்படின்னு மீனா சொல்லும்போது அதை கேட்ட சீதாவுக்கு கோவம் தான் வந்துச்சு. நான் எங்காவது பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் சந்தோஷமா இருப்பேன்னு பொறாமையில சொல்லாத. நான் ஒன்னும் உன்ன மாதிரி சாதாரண வீட்டுல இருந்து வரல, புரியுதா அப்படின்னு மீனா சொல்ல வந்தத காதுல கூட வாங்காம அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சா. இன்னொரு பக்கம் கல்யாண வேலையும் போயிட்டு இருந்துச்சு. மீனாக்கு மனசே கேக்கல. இத போய் ரவி கிட்ட சொன்னா, ஏங்க எனக்கு என்னமோ சீதா காதலிக்கிற பையன் நல்லவன் இல்லைன்னு தோணுது, எதுக்கும் நீங்க கொஞ்சம் அத பத்தி விசாரிச்சு பாருங்களேன். இங்க பாரு மீனா, என் அக்கா மேல இருக்கிற கோவத்துல கண்டதையும் சொல்லிட்டு இருக்காத. அந்த குடும்பத்தை பத்தி எப்படி விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட சீதா, நான் எங்காவது பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிடுவேன்னு பொறாமையில இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சுரேஷ்க்கு கால் பண்ணி, சுரேஷ் எங்க வீட்ல உன்னை பத்தி விசாரிக்க வராங்க அப்படின்னு சீதா சொல்லும் போது அந்த பையனும் உஷாராயிட்டான். அதுக்கப்புறம் ரவியும் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக போனா. அவங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரவி, தம்பி இந்த பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அம்மா அப்பாவை ரொம்ப நல்லாவே பாத்துப்பான். சின்ன வயசுல இருந்தே அந்த பையனுக்கு பொறுப்பும் ரொம்ப ஜாஸ்தி. இதே மாதிரி ரவி இன்னொருத்தர்கிட்டயும் கேட்டா, அந்த பையனை மாதிரி நல்ல பையனை பார்க்கவே முடியாது தம்பி. ஊர்ல யாராவது கஷ்டப்படும் போது முதல்ல வந்து நிக்கிறது அந்த பையன்தான் அப்படின்னு சுரேஷ் செட் பண்ண ஆளெல்லாம் ரவி கிட்ட நல்ல விதமா சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட ரவி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அப்ப மீனா, ஏங்க அந்த பையனை பத்தி விசாரிச்சீங்களா? இங்க பாரு, அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டேன், ரொம்ப நல்ல பையன்தான். என் அக்கா மேல இருக்கிற கோபத்துல தப்பா பேசிக்கிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு ரவி கோவமா சொல்லிட்டு வெளியே போகும்போது அங்கிருந்த சீதா, ரவி இவளுக்கு இதுதான் வேலை, இப்படியே எல்லோர்கிட்டயும் போய் அவரு நல்ல பையன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அந்த வீட்டுல மதிப்பாங்களா அப்படின்னு அழுது நாடகம் போட்டா சீதா. இத கேட்ட ரவி, இங்க பாருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் உனக்கு அந்த பையன் கூட தான் கல்யாணம். இங்க பாரு மீனா, இந்த மாதிரி யாருக்கிட்டயாவது போய் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த மாதிரி நான் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு மீனாவும் மிரட்டிட்டு உள்ள போனா. மீனாக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியல. அவ பேச்ச யாருமே கேக்கல. அடுத்த நாள் காலையில சுரேஷ் அவங்க அம்மாவை கூட்டிட்டு சீதாவை பாக்கறதுக்காக வந்தான். சுரேஷோடைய அம்மா, இங்க பாருங்கம்மா, நாங்கெல்லாம் பணக்கார வீட்டு ஆளுக, எங்க அளவுக்கு நீங்க இல்லைனாலும் கூட என் பையன் ஆசைப்பட்டுட்டானே இங்க வந்தேன். சரி சரி, உங்க பொண்ணுக்கு நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்கும்போது அப்ப ரவி, அம்மா நாங்க எங்க பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் சேர்த்து வச்சிருக்கோம். என்னத 10 பவுனா? எங்க ஸ்டேட்டஸுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மி. 50 பவுன் போறதுன்னா சொல்லுங்க, மேற்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது ரவிக்கும் லக்ஷ்மி அம்மாக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, 50 பவுனுங்களா? அது ரொம்ப கஷ்டங்க, நாங்க ஒரு 30 பவுன் போடுறோமா, அதுக்கு மேல எங்கனால முடியாதுமா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா ரொம்ப பாவமா கேட்டாங்க. அப்ப சுரேஷும் அவங்க அம்மாவும், 30 பவுன் வருதா, லாபம்தான் அப்படின்னு 2 பேரும் மூஞ்சிய பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அப்ப சுரேஷோட அம்மா, சரி சரி அது இருக்கட்டும், ஆமா என் பையனை பத்தி ஊரெல்லாம் விசாரிச்சிங்களாமே, அப்படி என்ன உங்களுக்கு என் பையன் மேல நம்பிக்கை இல்லாம போச்சு? ஏற்கனவே 2 பேரும் பழகிட்டு இருந்தவங்க தானே அப்படின்னு கேக்கும்போது லக்ஷ்மி அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்ன ஆனாலும் உங்க பையன்தான் எங்க வீட்டு மருமகன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டாங்க. மீனாக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியல, அதை தடுக்கவும் முடியாம என்ன பண்ணறதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்னுட்டு இருந்தா. மீனாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சும் கல்யாணத்தை நிறுத்த முடியல, அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் கல்யாண வேலையும் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. மீனா மீண்டும் சீதா கிட்ட போய், சீதா நீ காதலிக்கிற பையன் நல்லவன் இல்ல, அவன் பணக்காரன்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், அவனை நம்பாத. உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா? அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இனி இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனா. இனி சீதா கிட்டயோ வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ பேசினா சரி வராதுன்னு அந்த பையன் வீட்டுக்கே போலான்னு மீனா கிளம்பி போனா. அங்க போய் பார்த்தா அவன் பணக்காரன்னு சொன்ன அட்ரஸ் ஒன்னா இருக்கு, அவன் இருக்கிற வீட்டு அட்ரஸ் ஒன்னா இருக்கு. மீனா வீட்டுக்குள்ள போனதும் சுரேஷும் அவங்க அம்மாவும்
திருன்னு முழிச்சாங்க. அப்போ மீனா, இவ எப்படி இங்க வந்தான்னு யோசிக்கிறியா? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ பணத்துக்காகத்தானே சீதாவை கல்யாணம் பண்ண போற. இதையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றேன். நீயும் அம்மாவும் காலமளுக்கும் கம்பி எண்ண வேண்டியதுதான் அப்படின்னு மிரட்டிட்டு திரும்பும் பொழுது அப்ப சுரேஷ், ஆமா, பொய் தான் சொன்னேன். அவளை ஏமாத்ததான் போறேன். உனக்கே எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் பொய் சொல்லி என்ன ஆக போகுது? பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சு பணம் கைக்கு வந்ததும் விட்டுட்டு போகலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ வீட்டுக்கே வந்து என்ன மிரட்டுற. இப்ப சொல்றேன் கேளு. என்ன ஆனாலும் அவளை கல்யாணம் பண்ணத்தான் போறேன். ஆமா, நீ என்ன சொன்ன? ஜெயிலுக்கு அனுப்ப போறியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவளுக்கு என்ன வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்ன? அப்படி பண்ணுனா நானும் அவளும் தேர்ந்தெடுத்த போட்டோ என்கிட்ட நிறையாவே இருக்கு. நீ அவளுக்கு எத்தனை தான் மாப்பிள்ளை பார்த்தாலும் வரவங்க எல்லோர்கிட்டையும் அந்த போட்டோவை காட்டுவேன். நானும் அவளும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோன்னு சொல்லுவேன். நான் ஏழை பையங்கிறனால என்னை விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவளை ஒருத்தங்கூட கல்யாணம் பண்றதுக்கு வரமாட்டான். நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்கும். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சவால் விட்டான். இதையெல்லாம் கேட்ட மீனா எதுவுமே பேசாம அங்கிருந்து சீதாவை பாக்கறதுக்காக வந்தா. நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா மீனா. அதை கேட்ட சீதா, இங்க பாரு மீனா, நீ அங்க போனது என்ன பேசுனேங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சும். நீங்க பணக்கார வீட்டு ஆளுக ஏழை வீட்டு பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவங்க மனச மாத்த ட்ரை பண்ணிருக்க. இப்ப இங்க வந்து மாத்தி மாத்தி பேசுற. இங்க பாரு, சுரேஷ் என்ன உண்மையா காதலிக்கிறனாலதான் நடந்ததை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. இதுவே வேற யாராதான் இருந்தா என் வாழ்க்கையே போயிருக்கும். இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இனிமேல் என் கல்யாண விஷயத்துல நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டேனா இந்த வீட்லயே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றது எதுவுமே நம்பாம உள்ள போனா சீதா. மீனாக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இவன் நம்ம சொல்றது எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சீதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நாளும் போச்சு. அடுத்த நாள் காலையில மீனா மார்க்கெட்டுக்கு போற வழியில ரமேஷையும் அவங்க அம்மாவையும் பார்த்தா. அப்ப ரமேஷ், என்ன மீனா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புவேன், கல்யாணத்தை நிறுத்துவேன்னு வீரவசனமெல்லாம் பேசிக்கிட்டு வந்த. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு நக்கலா சொல்லி சிரிச்சான். அப்ப மீனா, என்ன தம்பி பண்ணறது? நீங்கெல்லாம் பெரிய வீட்டு ஆளுக, உங்ககிட்ட எல்லாம் மோத முடியுமா என்ன? என் அத்தை என்னை திட்டி உங்ககிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அவங்கெல்லாம் பணத்தாசை பிடிச்சவங்க. 50 பவுனுக்கு பதிலா 70 பவுனா போட்டா மன்னிச்சு விட்டுடுவாங்க அத்தைன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க சொன்ன மாதிரியே 70 பவுனையும் உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். டே ரமேஷ், 50 பவுனும் நினைச்சோண்டா. ஆனா இப்ப 70 பவுனு வருது. நம்ம காட்டுல மழை தாண்டா அப்படின்னு சொல்லவும் அப்ப ரமேஷ், ஐயோ அம்மா, அவ பேசுனது கேட்டீங்களா இல்லையா? அவ அவங்க மாமியார் கிட்ட இவங்க பணத்தாசை பிடிச்சவங்க 50 பவுனுக்கு பதிலா 70 பவுன் போட்டா பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம மட்டும் இதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டோம்னா நம்ம பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. நம்ம அதுக்கு வாய்ப்பே தரக்கூடாது அப்படின்னு 2 பேரும் யோசிச்சாங்க. அடுத்த நாள் காலையில அம்மாவும் பையனும் கிளம்பி முதல் வேலையா சீதா வீட்டுக்கு போனாங்க. அங்க போன சுரேஷ், இங்க பாருங்க, நான் காதலிச்சது சீதாவை தான். எனக்கு உங்ககிட்ட இருந்து 1 பவுன் கூட தேவையில்லை. சீதாவை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அது போதும் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லும்போது இவன் இப்படி சொன்னதும் அங்க இருக்கிற எல்லோருடைய முகமும் மாறிப்போச்சு. அத பார்த்த சுரேஷ் அவங்க அம்மா கிட்ட, இப்ப பாருங்கம்மா, அவங்களே வந்து எல்லா நகையும் போறேன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? 1 பவுன் கூட வேண்டான்னு சொல்றீங்களே. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். மீனா என்கிட்ட அப்பவே சொன்னா, அவங்க ரொம்ப நல்ல குடும்பம், நகையெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு. நான் தான் இருந்தாலும் நம்ம பங்க போடணுமல்லன்னு சொன்னேன். இப்ப நீங்களே இப்படி சொல்லும்போது நல்லாவே புரியுது. நீங்க இந்த சமுதாயத்துக்கு ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா நான் அதை தடுக்க மாட்டேங்க. எங்க சீதாவுக்கு நாங்க 1 பவுன் கூட போட மாட்டோம்
அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ்க்கும் அவங்க அம்மாவுக்கும் தலையே சுத்தி போச்சு. அப்போ சுரேஷோட மனசுக்குள்ள ஐயோ, என்ன இப்படி ஆயிருச்சு? அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மீனாவை பார்த்தா. மீனா அங்க நக்கலா சிரிச்சா. இத பார்த்த சுரேஷுக்கு ஓ, எல்லாமே இவளோட திட்டம்தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆமாங்க, இந்த சமுதாயத்துல யாருமே வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு வலியுறுத்துறதுக்காகத்தான் இத நான் எங்கிட்ட இருந்தே தொடங்குறேன் அப்படின்னு சிரிச்சு மழுப்பிக்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் போனாங்க. போற வழியில 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. யாண்டா சுரேஷ், அவங்கதான் ஒரு பவுன் கூட போட மாட்டேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்குடா இந்த கல்யாணம்? அம்மா, அந்த மீனாவை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். நகை தரலைனா என்னம்மா, கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், எல்லா சொத்தையும் சேர்த்தே வாங்கிடுவோம் அப்படின்னு 2 பேரும் பேசினாங்க. ஆமாண்டா, எப்படியாவது அவங்க சொத்தை எல்லாத்தையும் நம்ம பேர்ல மாத்தியே ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு வீட்டுக்கும் போனாங்க. இந்த பக்கம் மீனா கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. கல்யாண நாளும் வந்துச்சு. அப்போ கல்யாணத்துக்கு வந்த சில பேர், இங்க பாருடி, இந்த மாப்பிள்ள ஒரு பவுனு கூட வேண்டான்னு சொல்லிட்டாராம். இந்த மாதிரி பையன் நம்ம ஒண்ணுக்கும் கிடைக்கணும்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத கேட்ட சுரேஷ் மனசுக்குள்ள, எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு தான், கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்ப அங்க வந்த ஒரு பொண்ணும் அம்மாவும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு, என்னது, இந்த மாதிரி ஒரு பையன் வேணுமா? இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நாடே நாசமா போயிடும். இவன் என் பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம காதலிச்சு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு பணம் காசுக்காக எங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டான். என்னமா சொல்றீங்க? இவங்க சொல்றதெல்லாம் பொய், யாரும் நம்பாதீங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேசினான். அப்போ அங்க வந்த சுரேஷோட மாமா, இவனை நம்பாதீங்கம்மா, முதல்ல இவன் ஏன் பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணான், சொந்த தங்கச்சி பையன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் இவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சு என் பொண்ணு இவனை விட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவன் இப்படித்தான் எல்லா பொண்ணையும் ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் தாமா சாட்சி அப்படின்னு சொந்த மாமாவே அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இத கேட்ட லக்ஷ்மி அம்மா குடும்பத்துக்கு அப்பதான் புரிஞ்சுது, இவன் இவ்வளவு பெரிய ஃப்ராடா? ஏண்டா, உன்னை நம்பி என் பொண்ண கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருந்த அந்த பொண்ணோட அம்மா, ஏங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சது உங்க மருமக மீனா தான். உங்க மருமக மீனா எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ண வாழ்க்கையும் கெடுக்க போறான்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அவன் மீனாவையும் ரொம்ப மிரட்டியிருக்காங்க. மீனா தைரியமான பொண்ணுங்கறனால இந்த விஷயத்த நிரூபிக்கணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சீதா, மீனா, என்ன மன்னிச்சிடு மீனா, எத்தனையோ வாட்டி நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்க, அப்பவெல்லாம் உன்னை நான் திட்டிருக்கேன், அதையெல்லாம் பெருசா நினைக்காம என் வாழ்க்கைய காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு அழுது புலம்பினா. அப்ப ரவி, என்ன மன்னிச்சிடு மீனா, நீ சொல்ல வரும்போதெல்லாம் நான் அதை காது கொடுத்து கூட கேட்கல. ஒரு அண்ணனா நான் செய்ய வேண்டிய வேலைய நீ பண்ணிருக்க, என்ன மன்னிச்சிடு மீனா அப்படின்னு ரவியும் மன்னிப்பு கேட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ் வந்தது. சுரேஷையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மீனா சீதாவுக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அதுக்கப்புறம் குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எண்ணங்கள் எல்லாம் தற்போதைக்கு தான் கை கொடுக்கும், இறுதியில உண்மைதான் ஜெயிக்கும்.